ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சில பர்சன் வந்து என்ன விஷ் பண்ணாலுமே வந்து அது சீக்கிரமா நடக்கும். ஆனா சில பேர் வந்து நெறைய ட்ரை பண்ணுவாங்க. நெறைய டெக்னிக்ஸ், நெறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே தெரியாது இந்த 3Dல. இது லக்கா? இல்ல வந்து ஏதாவது சீக்ரெட்டா? இந்த வீடியோல சொல்லப் போற சில விஷயம் உங்களோட லைஃப்ப வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சீக்ரெட். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பண்ற தப்பு என்ன அப்டின்னா, அவங்க மேனிஃபெஸ்டேஷன் என்ன அதவே வந்து அ வேற மாரி புரிஞ்சிருக்காங்க. தப்பா புரிஞ்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பண்ற மெயின் மிஸ்டேக் என்ன அப்டின்னா, அவங்க நெறைய டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் அது அவுட்டர் சைட்ல. பட் இன்சைட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட் தான் இருக்கும். நெகட்டிவிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அவுட்டர் சைட்ல சொல்லுவீங்க, ஐ அம் வெரி ரிச் அப்டின்ட்டு. பட் இன்சைட்ல என்னவா இருக்கும் அப்டின்னா, நான் அந்த அளவுக்கெல்லாம் வொர்தி கிடையாது. என்னாலலாம் ரீச் ஆக முடியாது. அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இந்த மாரி தாட்ஸ். இங்க அவங்க பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்களோட வேர்ட்ஸ் வேறையா இருக்கும். ஃபீலிங்ஸ் வேற மாரி இருக்கும். 2மே வந்து அ டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இங்க அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்டின்னா, வேர்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க பாசிட்டிவா. பட் வந்து ஃபீல் பண்றாங்க நெகட்டிவா. அவங்களோட வேர்ட்ஸ்க்கும், அவங்களோட ஃபீலிங் வந்து இங்க மிஸ்மேட்ச் ஆகுது. இப்போ உங்களோட வேர்ட்ஸ் மட்டும் பாசிட்டிவா இருக்கு. பட் ஃபீலிங்ஸ் வந்து அங்க நெகட்டிவா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அங்க ரிசல்ட் வராது. யூனிவர்ஸ் வந்து உங்களோட வேர்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். எப்ப வந்து நீங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களோட அந்த பர்ட்டிகுலர் டிசைர் வந்து நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு, அப்பதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு அது ரிலேட்டடா சர்க்கம்ஸ்டன்ஸ் உங்களுக்கு 3Dல ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அண்ட் நீங்க எதுவுமே படிக்கல. அண்ட் நீங்க வந்து நான் டாப் பண்ணுவேன் அப்படின்ட்டு போனீங்க. போய் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்க அங்க டாப் பண்ணிருவீங்களா? கண்டிப்பா பண்ண முடியாது. அதே வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அண்ட் வந்து உங்களுக்கு பிலீஃப் இருக்கு. நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்க, நான் டாப் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவீங்க. இதே கான்செப்ட் தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இமேஜின் பண்ணுங்க. நீங்க அந்த பர்ட்டிகுலர் டிசைர் உங்களோட மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஃபீல் பண்ணுங்க. அது வந்து நடந்துருச்சு அப்படின்னா, நீங்க எந்த மாரி ஃபீல் பண்ணுவீங்க? எந்த மாரி தாட்ஸ் இருக்கும் உங்களுக்கு? எந்த மாரி ஆக்ஷன் இருக்கும்? ஸோ அத நீங்க ஃபீல் பண்ணும்போது, உங்களோட அந்த டிசைர் வந்து உங்களுக்கு சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆகும். நீங்க ஒரு தாட்ட வந்து கன்டினியூஸா வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பிரெயின் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கும். இதுதான் ரியாலிட்டி. இதுதான் உண்மை அப்படின்ட்டு. இப்போ நீங்க ஒரு விஷயத்த வந்து ஃபியரோட வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அங்க வந்து உங்களுக்கு ஆங்ஸைட்டி ஆகும். நெகட்டிவ் ஆகுவீங்க. இன்னொன்னு வந்து உங்களுக்கு அது நெகட்டிவ் வேல தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதே வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து பாசிட்டிவா வந்து அஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா, அங்க வந்து நீங்க காமா ஃபீல் பண்ணுவீங்க, ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட அந்த பர்ட்டிகுலர் டிசைர் வந்து பாசிட்டிவ் வேல மேனிஃபெஸ்ட் ஆகும். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் தாட்ஸ் வருது நார்மல் தான். ஸோ அத வந்து ஹோல்டு பண்ணி வைக்காதீங்க. ஜஸ்ட் இமிடியேட்டா வந்து ரிப்ளேஸ் பண்ணுங்க பாசிட்டிவ் தாட்ஸோட. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால இது முடியாது அப்படின்னு தாட்ஸ் வருது அப்படின்னா, என்னால கண்டிப்பா முடியும். இப்படி ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஸ்லோ கிடையாது. நீங்க டவுட் படுறனால தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஸ்லோ ஆகுது. சிம்பிளா சொல்லப்போனா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ, அதுதான் உங்களோட ரியாலிட்டியா சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால உங்களோட மைண்ட சேஞ்ச் பண்ணுங்க. உங்களோட ரியாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்புங்க, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா நடக்கும். பாசிட்டிவ் வேல நீங்க என்னலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களோட மைண்ட் லெவல்ல நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் வீடியோக்காக.